ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 10/5/2024 சித்திரை மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 10:34 வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்னாக மிருகசீரிட நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் துலா ராசினேயர்கள், அதில் குறிப்பிட்டு விசாகம் நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் யார் யார் என பார்த்தால், ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் சற்று நிதானித்து இருக்க வேண்டிய ராசினேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசினேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கரசை கரணம் நிறைந்த ஒரு நாளாக அமைகின்றது. கரசை கரணத்தினுடைய நேரம் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி. ஆக புத்திரபாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் அனைவரும் இந்த நேரத்திலே கணவன் மனைவியாக வாழுகின்ற பொழுது, அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கு அதிகபட்ச சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி தரும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் பிள்ளையார் பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்து கொண்டு இதை பின்பற்றுங்கள். நிச்சயம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் மக்கட்பேறு மஞ்சுநாதீஸ்வர பெருமான் அருள் புரியட்டும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேசத்தை பொறுத்தமட்டிலும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் உடல் நிலையில் சிறு தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் 1க்கு 2 முறை தேவையில்லாத அலைச்சல்களும் பண விரயமும் மன உளைச்சலும் ஏற்படும். இன்றைய தினம் முக்கிய செயல்களை தவிர்ப்பது சிறப்பு. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான நாள். சொந்த ஊரை விட்டுட்டு ஏற்கனவே வெளியில் இருக்கிறவங்க அங்கே நீடித்து இருக்கிறதுக்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள். திடீர்னு சில உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. விரயங்கள் நடைபெறும், ஆனால் ஓரளவுக்கு நல்ல சுப விரயமாக அமையும். கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வருமான ஓட்டத்தின் அடிப்படையில் ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்கள் உண்டு. தொழில் சார்ந்த நல்ல நகர்வு காணப்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு நாளாக அமைந்தாலும் கூட உடல்நிலையில் சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். என்ன வருமானத்தை கொடுத்தாலும் விரயங்களையும் அதற்கு நிகராக வழங்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். ஆக இன்றைய தினம் பெரும் முதலீடுகள் எதுவும் உள்வைப்பதை தவிர்ப்பது மேன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு கூடுதலான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வருமான ரீதியாக ஏதாவது ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அது இன்றைய தினத்தினுடைய ஒரு நல்ல சிறப்பு. அந்த வருமானத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் விரயங்களும் தேவையில்லாத அலைச்சல்களையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்குன்னு சொல்லி உடன் இருப்பவர்களோடு சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதனால் அவர்கள் ஒத்துழைப்பு தருவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பார்த்துருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? திருவாதிரை மற்றும் புனர்பூசம், இந்த மிதுன ராசியை சார்ந்த திருவாதிரை புனர்பூசம் 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி உறுதி. கடுமையான போராட்டம், ஆனால் நல்ல வெற்றியை வழங்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். இதிலும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். உத்தியோக அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை வழங்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். தொழில் ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள் குறைவது மாதிரியான நாள் இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கௌரவ அந்தஸ்து, கௌரவ முன்னேற்றங்கள், தொழிலிலும் சரி குடும்பத்திலும் சரி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படக்கூடிய நாள் இந்த நாள். கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, தகப்பனார் வழியிலிருந்து சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம், அல்லது தகப்பனாரினுடைய உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம். ஆக தகப்பனார் விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். உயர்கல்வியில் கொஞ்சம் அலைகழிப்புகள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இன்றைய நாள் அமைவதனால் உங்கள் மார்க்குக்கு ஏற்றதில் என்ன நல்ல கோர்சஸ் இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. இல்லாததை போய் பிடிவாதமாக நின்றுக்கிட்டு கால விரயம் செய்து இருப்பதையும் தவிர்த்து விட்டு கொண்டு கெடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துருந்துக்குங்க.
ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வும் பெறக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு. தகப்பனார் வழியிலிருந்து நல்ல மேன்மை, சகோதரர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாள். சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தேவையில்லாத கணவன் மனைவி பிரச்சனை, உறவு பிரச்சனை, தேவையில்லாத உடல்நல தொந்தரவுன்னு ரெண்டுத்திலையுமே தொந்தரவுகளை அள்ளி வீசும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட்டிவான நாள் கிடையாது. ஆக சற்றே நிதானித்து எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவது மேன்மை. அவசரத்தை தவிர்த்துக்கிடணும். சரிங்களா? பூரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வருமான ரீதியாக இந்த நாள் சிறப்பான நாள். சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட காரிய வெற்றி உறுதியாக கிடைத்துவிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சொத்தை அடமானம் வச்சு ஏதாவது ஒரு பொருட்களை மீட்டுறது, அதில் இது கடனை அடைக்கிறதுன்னு ஒன்றை இழந்து ஒன்றை கடன் தொந்தரவுகளை அடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. ஆரோக்கியம் சற்றே மேம்படக்கூடியது மாதிரியான யோக நாள் இந்த நாள். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கிட்டல தேவையில்லாத டாமினண்ட்டாக வழங்கும். இவர் அவங்கள அழுத்துறது, அவங்க இவங்களை அழுத்துறதுன்னு எதையாச்சும் ஒன்று ஒருவர் மீது ஒருவர் சண்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும், பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும். சகோதரர் வழியிலிருந்து சின்ன சின்ன லாபங்களோ அல்லது உதவிகளோ உண்டு. கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் சின்ன சின்ன டாமினன்ட் இருந்தாலும் கூட அதெல்லாம் கலைஞ்சு மறந்து ஒன்றாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணக்கூடியது மாதிரியான ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. சித்திரை, துலாம் மற்றும் கன்னி ரெண்டையும் சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன தொந்தரவுகளை தரும். கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளை தரும். நான் அப்படிங்கிற அகந்தையை விட்டு இன்றைய தினம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மேன்மைகளை இன்றைய நாள் பெற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பிள்ளைகள் இருக்காங்க, குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். விசாக நட்சத்திரத்துக்கும் சரிங்களா? நீங்கள் துளாராசி சுவாதி நட்சத்திரம், துளாராசி விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரைக்கும் இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே சுவாதி மற்றும் விசாகம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த அடுத்த கட்டத்திற்கு நகர்வு உண்டு. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலை வாய்ப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ரீதியாக முன்னேற்றத்தையும் வழங்கக்கூடிய நாள். கடன் தொந்தரவுகள் மடமடன் குறையும். ஆரோக்கியமும் மேம்படுவது மாதிரியான யோக தினமாக அமைகின்றது. அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளின் உடல்நிலையில் கவனம் தேவையில்லாத சில மன சங்கடங்களை இன்றைய தினம் மனம் ஏற்படுத்தி கொள்ளும். ஆக கூடுமானம் வரையிலும் மனநிலையில் கொஞ்சம் பெரிதாக தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து சின்ன சின்ன செலவீனங்கள் வரும், எடுத்துக்கொள்ளுங்கள். கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்த ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக அமைகின்றது. காதலில் இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் அப்படி ஓரளவுக்கு சால்வாகி பரவாயில்லைங்கிற அளவுக்கு நகரும். இன்றைய தினம் மனம் ஒரு புத்துணர்ச்சியாக காணப்படுகின்ற யோக நாள் இந்த நாள். தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். ஆனால் பொருளாதார ரீதியாக தேவையில்லாத அகலக்கால் வைப்பதை இன்றைக்கி குறைச்சிக்கிடணுங்க. வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவாகும், ஆனால் ஆரோக்கியம் மேம்பட்டு, அதாவது எந்த ஒரு பின்னடைவுக்கு பிறகும் ஒரு நன்மை இன்றைய தினம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்வியிலும் பார்த்திங்கன்னா இந்த தினம் கொஞ்சம் மந்தத்தன்மையை வழங்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி புதுசாக கைடன்ஸ் கிடைப்பாங்க, நண்பர்கள் கிடைப்பாங்க. படிப்புக்கு உயர்கல்வி அப்ளை பண்ணோம், இந்த படிப்பு கிடைக்கல, அடுத்த படிப்பு இதை படின்னு சொல்லி கைட் பண்ணுறதுக்கு ஒரு முறையான கைடெல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். ஆனால் ஆரோக்கியத்திலையும் தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது என்பதிலும் மூல நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது அவசியம். பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். ஆரோக்கியம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக ஓரளவு கையில் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். உத்திராடம், தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத கொஞ்சம் மன அழுத்தங்களையும் ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக சொத்து அடமானம் போடுறது, வீட்டு அடமானம் போடுறது, நகை அடமானம் வச்சு செலவு பண்ணுறதுன்னு உங்களுடைய செலவுகளுக்காக பொருளாதார பற்றாக்குறைக்காக கையில் இருக்கின்றதை அடமானம் அல்லது வட்டிக்குன்னு ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணுகின்ற ஒரு நாள் இந்த நாள். கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா?
திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, முயற்சிகளால் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் ஓரளவு குறையும். கையில் 4 காசு பார்க்கக்கூடிய நாளாகவும், சகோதரர்கள் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அவிட்டம், மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு குடும்பம் சார்ந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். தொலைதூர பயணங்கள் செய்வதாக இருந்தால் பரவாயில்லை. நீங்கள் அந்த பயணங்கள் எங்கே ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், யாரை சந்திக்க போகிறோம், தெளிவான பிளானோட போகணும். இல்லைனா அதிகப்படியான பயண நேரத்தையும் தேவையில்லாத பண விரயத்தையும் இந்த நாள் ஏற்படுத்தும். அதற்கு திட்டமிடல் சரியில்லாததே முக்கிய காரணமாக அமையும். ஆக திட்டமிடலை பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க, சரிங்களா? இல்லைனா வீண் அலைச்சல் ஏற்படும். சரி, சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கையில் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல நகர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பலரின் உதவிகள் தொழில் சார்ந்து கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமைகின்றது. உங்களுடைய கொடுத்த வாக்கினை நிச்சயம் காப்பாற்றுவீர்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் பேச்சால தான் தேவையில்லாத பிரச்சனையே வரும். ஆக யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் என்பதனை குடும்ப விஷயங்களில் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பின்பற்ற வேண்டியது மிக அவசியம். எடுத்தோம் கழுத்தோம்னு எதையும் பேசிடாதீங்க, கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, பார்த்துருந்துங்க. மீன ராசிதனை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்றங்களை வழங்குகின்றனால், குறிப்பாக தொழில் பொருளாதாரமும் உயர்கல்வி அமைப்புகளிலும் இன்றைய நாள் நல்ல முன்னேற்றங்களை வழங்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. பிடித்த படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் கைகூடி வருகின்ற யோக நாள். ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் குழப்பத்தையும் வீண் வேகத்தையும் குறைத்து கொள்ளுங்கள். யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, டப்புன்னு போய் ஒரு செயலை செஞ்சுட்டு அது கொஞ்சம் தோல்வி ஆயிடுச்சுன்னு உட்காந்துருவீங்க. அது வேண்டாம். வருமான ரீதியாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், தகப்பனாரின் உதவி கிடைக்கும். ஆனால் உங்களுடைய வீண் அவசர கொடுக்கைத்தனத்தினால் தொழில் சார்ந்து சின்ன சின்ன விரயங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோபத்தையும் வீண் விரயத்தையும் அவசரத்தன்மையையும் குறைப்பது இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ். நன்றி, வணக்கம்.